என்னடி ஆச்சு? ஏய் நந்தினி, என்னாச்சுடி உனக்கு? சாரி ஏதோ டென்ஷன்ல கத்திட்டேன். எல்லாரும் உங்க வேலையை பாருங்க. எதுக்கு இப்படி கத்துன? ஒண்ணும் இல்ல. ஏய் நந்தினி, நந்தினி எங்க போறா? கனவுல வந்த மாதிரியே கரிகாலன் பிரியாவோட லவ் அக்செப்ட் பண்ணிட்டா. அண்ணா பண்ணிட்டு போறான், நமக்கு என்ன? கரிகாலன் நம்ம லைஃப்ல இருந்து போனா ஓகே தானே? அப்புறம் எதுக்கு நம்ம டென்ஷன் ஆகணும்? இல்ல, முதல்ல பிரியா என்ன பண்றான்னு போய் பார்க்கலாம். உங்களுக்கு சாப்பிட என்ன வேணும்? உங்ககிட்ட கொஞ்சம் பர்சனலா பேசணும். கொஞ்சம் தனியா வர முடியுமா? ஐயோ, நம்ம நினைச்ச மாதிரியே கேக்குறாளே. இல்லைங்க, எதுவா இருந்தாலும் இங்கேயே சொல்லுங்க. இல்ல, இது லைஃப் சம்பந்தப்பட்ட விஷயம். அதனால இங்க பேச முடியாது, தனியா போய் தான் பேசணும். இப்போ என்ன பண்றது? லெட்டர் கொடுத்துட்டானா? ஹாய் நன்ஸ், அந்த லெட்டர் சொல்றல உனக்கு புரியலையா? இந்த லவ் லெட்டர் அவர்கிட்ட கொடுத்துட்டு லவ் சொல்ல போறேன்னு சொன்னல. ஐயோ அப்படியா? சாரி, நீ சொன்னது எனக்கு சுத்தமா புரியவே இல்ல. அதனாலதான். சரி, இப்போ நான் போய் ப்ரோபோஸ் பண்ணிட்டு ரிசல்ட்ட வந்து சொல்றேன், ஓகேவா? ஒரு நிமிஷம். என்னடி? என்ன இங்க நீ லெட்டர் குடுக்கிறது சரியா வருமானு தெரியல. ஏன் அப்படி கேக்குற? இங்க கொடுத்தா என்ன? இங்க நிறைய பசங்க வருவாங்க, அட்மாஸ்பியரே சரியா இருக்காது. நீ எங்கேயாவது பார்க் பீச்னு கூட்டிட்டு போயிட்டு அங்க லெட்டரை கொடுத்து ப்ரப்போஸ் பண்ணாதானே நல்லா ரொமான்டிக்கா இருக்கும். சூப்பர் ஐடியாடி. நான் கூட இங்க எங்கேயாவது வச்சு கொடுக்கலான்னு தான் நினைச்சேன். பட் நீ சொன்னது பெட்டர் ஐடியாவா இருக்கு. ஆமால, நம்ம ஆபீஸ் பக்கத்துல ஒரு பார்க் இருக்குல்ல, அந்த பார்க் கூட ரொம்ப அழகா தான் இருக்கும். அது பேசணும்னு தான் வந்தேன். ஆனா உங்ககிட்ட மத்த விஷயம் பேசும்போதெல்லாம் எனக்கு ஒன்றும் தெரியல. ஆனா இந்த விஷயத்த பேசும்போது மட்டும்தான் எனக்கு ஒரு மாதிரி டென்ஷனா இருக்கு. இப்படி சொன்னா எப்படி? என்னன்னு சொல்லுங்க, எனக்கு நிறைய வேலை இருக்குங்க, நான் போகணும். ஐயோ இருங்க, நீங்க டென்ஷன் ஆகாதீங்க, நானே சொல்லிடுறேன். நேருக்கு நேரா உங்க கண்ணை பார்த்து சொல்ல முடியாததெல்லாம் இதெல்லாம் எழுதிருக்கேன். நீங்க இதை படிச்சுட்டு உங்க முடிவை சொல்லுங்க. ஐயோ, லெட்டர் வேற கொடுத்துட்டு போயிட்டாலே. இப்போ இதை இவன் படிக்க கூடாது, என்ன பண்ணலாம்? கரிகாலா, எனக்கு அந்த பூ வேணும், பறிச்சு கொடுக்கறியா? பார்க்ல இருக்கிற பூவை பறிச்சா திட்டுவாங்களே. திட்டுவாங்கதான், தெரியாம பறிச்சு கொடு. தெரியாம பறிச்சாலும் அது தப்பு தானே. ஒரு பூ பிடிச்சிருக்கு, பறிச்சு கொடுக்க மாட்டியா? என்ன இவன் சண்டைக்கு வருவா போல இருக்கு. இப்ப எதுக்கு திடீர்னு பூவை பறிச்சு கொடுன்னு கேக்குறான்னு தெரியலையே. ஒரு பூவை பறிக்க சொன்னா நீ யோசிச்சுக்கிட்டே இருக்க. சரி, எனக்கு வேணா விடு. இல்ல இரு, நான் பறிச்சு தரேன். எப்படியாவது அந்த லெட்டர் எடுத்துடணும். நான் பாத்துட்டேன், வாட்ச்மேனா இல்ல, தைரியமா பறிக்கலாம்.
அடடா, அது என்ன பேப்பரு? என்கிட்ட கூட, நான் வச்சுக்கிறேன். பூவை கொடுத்துட்டு வாங்கிக்க. இல்ல அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் பேக்கெட்லேயே வச்சுக்கிறேன். ஐயோ, என்ன இவன் பாக்கெட்ல வச்சுக்கிட்டான்? இப்ப எப்படி அது எடுக்கிறது? அதான் பூ ரொம்ப மேல இருக்கிறதுனால எட்ட மாட்டேங்குது. அவசியம் உனக்கு இந்த பூ வேணுமா? ஆமா ஆமா. ஐயோ, பறிக்க ரொம்ப கஷ்டமா இருக்கு, எட்ட மாட்டேங்குது. வா நம்ம போலாம். ஐயோ, நீ போன எப்படி எடுக்கிறது? என்ன எடுக்கணும்? அந்த பூவை தான் சொன்னேன். ஒண்ணு பண்ணு, நீ என்ன தூக்கு, நான் அந்த பூவை பறிக்கிறேன். என்ன தூக்கலாம் சொல்றா? நான் உன்னை தூக்க சொல்றதுனால எனக்கு மேல உள்ள கோவலாம் குறைஞ்சிட்டா நீ. உனக்கு அந்த பூ வேணும், அதுக்கு நான் உன்னை தூக்கணும், அவ்வளவுதானே? தூக்குறேன், இரு. அப்பா, ஆள் பார்க்கதான் தப்பு குச்சி மாதிரி இருக்கா. தூக்குனா இந்த கணக்கிறா. நந்தினி சீக்கிரம் பறி, சீக்கிரம் நந்தினி.